தமிழகத்தில் புதிய டிஜிபி யார்? இவருக்கு அதிக வாய்ப்பு, எகிறும் எதிர்பார்ப்பு. தமிழக காவல்துறையின் படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக சங்கர் ஜிவால் இருந்து வந்தார். அவர் பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் 31ஆம் தேதியுடன் நிறைவடைந்தது. அதன் பிறகு புதிய டிஜிபியாக தீயணைப்புத்துறை இயக்குநரான சீமா அகர்வால், ஆவின் விஜிலன்ஸ் முதன்மை அதிகாரி ராஜீவ்குமார், காவல் உயர் பயிற்சியாளரான டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோர் ஒருவரில் நியமிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் புதிய டிஜிபி தேர்வு செய்யும் பணியில் தமிழக அரசு பெரிய அளவில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதன் பின்னர் டிஜிபி தேர்வுக்கான பெயர்கள் பட்டியலில் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் தமிழக அரசு கூறிய நபர்களை மத்திய அரசு ஏற்கவில்லை. இதேபோல மத்திய அரசு குறிப்பிட்ட நபர்களை தமிழக அரசு ஏற்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் தமிழக டிஜிபி நியமன விவகாரத்தில் இழுபறி ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தமிழகத்துக்கு நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படாமல் பொறுப்பு டிஜிபியாக காவல்துறையின் நிர்வாக பிரிவில் பணிபுரிந்து வரும் வெங்கட்ராமன் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இதற்கு அரசியல் தலைவர்களிடையே பல்வேறு விமர்சனங்கள் இருந்தது. இதனிடையே சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக உள்ள டேவிட்சன் தேவாசீர்வாதம் அடுத்த மாதம் டிஜிபியாக பதவி உயர்வு பெறவுள்ளார். இவரை டிஜிபியாக தமிழக அரசு நியமிக்க இருப்பதாகவும், ஏற்கனவே டிஜிபி நியமனம் தாமதம் எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் தமிழகத்திற்கு நிரந்தர டிஜிபியாக ஒருவர் நியமனம் செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனவரி மாதம் டிஜிபி பதவி உயர்வு பெறவுள்ள டேவிட்சன் தேவாசீர்வாதம் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டால் தேர்தல் நேரத்தில் அவர் மாற்றப்பட வாய்ப்புள்ளது. எனவே அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக பணியமர்த்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளான சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர் ஆகிய மூவரில் ஒருவர் டிஜிபியாக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதில் சீமா அகர்வாலுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.